அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஸ்மைலி. ஸ்மைலிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். 3 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு வச்சுருக்கேன். பிரெட் கிரம்ஸ் இந்த கப்பில் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணும். ஸ்மைலி இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். இப்போ மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கோட நான் முதல்ல பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது மிளகாத்தூள், அடுத்தது ஜீரகத்தூள், அடுத்தது சோள மாவு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் கிரம்ஸை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு சப்பாத்தி கல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிப்போம். அப்போ தான் ஸ்மைலி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதனால் லைட்டாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் போட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். அப்படியே இப்போ இந்த திக்னஸுக்கு நாம் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்மைலி ஷேப்புக்கு நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்த மாவை நம்ம திரும்பியும் ஸ்மைலி பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மைலியோட ஃபேஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதை வச்சு 2 கண்ணும் நம்ம போட்டுப்போம். ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம வாய் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஆயில் நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கணும். இப்போ நல்லா ஆயில் காஞ்சிருக்கு. நாம் எடுத்து வச்சுருக்கிற ஸ்மைலி எல்லாத்தையுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம பண்ணணும். இப்போ ஸ்மைலியை எண்ணெயில் போட்டுக்கலாம். அருமையான ஸ்மைலி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.